Okay, last class la engappa stop panna? I stopped. Where we stopped in last class? பேசுறது கேக்குதா? Sir, yes sir. Falling head தரணும் sir. Okay, falling head. அது எழுதணுமா? We need to write. Okay. Falling head. Okay. Wait, I'll display the points. Can you see the screen? The load ஆகுது. Screen தெரியுதாப்பா? Please respond. Visible, sir. Can you see the points? Visible, sir. Can you see the points? Students respond. Yes, sir. Visible. Yes, sir. Points தெரியுதாப்பா? Visible, sir. Okay, okay. Take down this. The points copy பண்ணிட்டீங்களாப்பா? Have you copied the points? 1 minute, sir. Respond. So 1 minute, sir. Okay. No, sir. சொல்லுங்கப்பா. So second point la diameter vertical க்கு அப்புறம் என்ன சொல்றது? Diameter? Second point la sir small diameter vertical அதுக்கு அப்புறம் என்ன சொல்றது? Vertical tube. Vertical tube called standpipe. Okay sir. Okay. Sir, copied, sir. Sir, 6th point மட்டும் ஹைட் ஆயிருக்கு. என்ன? அது இல்ல சார். அந்த நம்பர்ஸ் Sir, 6th point height ஆயிருக்கு. நான் 1 to The portion of the elemental strip above the soil sample is H. The cross-sectional area of the elemental water A. Small e. Above the அதுக்கு Above the elemental strip above the அந்த இது இல்ல சார். above the soil லே போட்டுக்கோங்க. அது தேவையில்லை. Above the soil is H. எழுதிட்டீங்களாப்பா? Written. Respond. Yes sir. எந்த கான்செப்ட் டீச் பண்ணலாமா அனிதா? அது பாயிண்ட்ஸ் ஏதோ கான்செப்ட் டீச் பண்ணல, வெறும் பாயிண்ட்ஸ் தான் எழுதிட்டு இருக்காங்க. Take down the figure. Copy the figure. Yes, sir. 1 minute, sir. 1 minute, sir. Copied, sir. சொல்லுங்க. Copied, sir. முடிச்சிட்டீங்களா? Yes, sir. Sir title சரியில்லை sir. What happened? என்ன Sir, பாத்து? heading, sir. Heading. Sir scroll பண்ணுங்க sir கொஞ்சம். Yes, sir. Take down this. ஃபார்முலா மட்டும் படிங்க போதும், இன்டகிரேஷன் ப்ராசஸ்லாம் தேவை கிடையாது. It is not required. ஃபைனல் ஃபார்முலா மட்டும் போதும். முடிச்சிட்டீங்களாப்பா? Is it done? இந்த ஃபார்முலா வரைக்கும் காப்பி பண்ணிட்டீங்களா? Sir, கீழ நோட் எழுத வேணாமா sir? கீழ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு எழுதுங்க. ஃபார்முலா வரைக்கும் எழுதிட்டீங்களா? completed. நோட் எழுதிட்டோம் சார். Wait, I'll explain that. Whiteboard தெரியுதா? Yes, sir. See now, இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, அந்த ஃபார்முலா வரும். அப்படின்னா ஒரு லைக் திஸ் இஸ் லைக் நியூமரிக்கல் ஒன்லி, என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த இது இருக்கு, ஓகேவா? ஸோ H1ல இருந்து அது H1 வச்சுக்கலாம்.
ஹெட், இது H2ன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ அடுத்து இது H3. ஸோ இதெல்லாம் என்ன ஹெச்ன்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம். Height of the water. Height. ஹெட். Oh, head. சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் வாட்டர். H2, H3, H1. ஸோ இப்போ H1ல இருந்து H2க்கு வர ஒரு டைம் எடுத்துக்குது. சரியா? ஸோ டைம் required to fall from H1 to H2 டைம் required to fall from H2 to H3 ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. So in that case, what will happen? Okay. So அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன? K is equal to A into L by capital A into K2 minus T2 minus T1. into log E of H1 by H2. இல்ல ஸ்மால் ஏன்றது என்ன? ஏரியா ஆஃப் ஸ்டாண்ட் பைப்பு, எல்ன்றது லென்த், ஏன்றது ஏரியா ஆஃப் சாயில் சாம்பிள், டைம் டேக்குன்னு இந்த H. சரியா? ஸோ அப்ப K12 is equal to K23. சரியா? K இல்ல time period for the head to fall from 1 to 2 is equal to time period for the head to fall from சொல்லுங்க 2 to 3. கரெக்டா? Yes, sir. அதாவது the water வந்து H1ல இருந்து H2க்கு வர டைமும் H2ல இருந்து H3க்கு வர டைமும் ஈக்குவலா இருந்தா என்ன கண்டிஷன்? புரியுதா? அகடிமை பாயிண்ட் சொல்லுங்கப்பா. Yes, sir. ஸோ அப்போ இதுதானே டைம். சரியா? ஸோ டைம் அந்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும்? T is equal to AL by AK into log E of H1 by H2. ஓகே. இது T1 எடுத்துக்கலாம், T12 எடுத்துக்கலாம். இப்போ T23 என்ன? அதே ஸ்டாண்ட் பைப் தானே இருக்கும், அதே லென்த் தானே இருக்கும், பெர்மியபிலிட்டி அதே சாயில் தானே. சொல்லுங்கப்பா. Yes, sir. என்ன மட்டும் தான் மாறும்? H2 by H3. Height. இது மட்டும் தான் மாறும். இது எல்லாமே ஒரே சாயில தான் நடக்குது. அப்ப ஸ்டாண்ட் பைப் சேம், ஏரியா சேமா இருக்கும், லென்த் ஆஃப் சாயில் சாம்பிள் சேம், ஒரே சாயில் பெர்மியபிலிட்டி சேம், கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் சாயில் சாம்பிள் சேம். கரெக்டா? சொல்லுங்கப்பா. Yes, sir. அப்ப இதை ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணீங்கன்னா AL by AK into log E of H1 by H2 is equal to AL by AK log E of H2 by H3. சரியா? So if we cancel this, so LN cancel ஆயிடுமா? So இப்ப என்ன வரும்? H1 by H2 is equal to H2 by H3. So அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. H2 square is equal to என்ன வரும்? H1 into H3. So which implies what is the relation? H2 is equal to square root of H1 into H3. புரிஞ்சுதா? TRB ல கேட்கலாம். Is it clear? புரிஞ்சுதாப்பா? ரெஸ்பாண்ட். Yes, sir. ஓகே. அதுதான் அந்த பாயிண்ட்ல இருக்கு, அதை எழுதிக்கோங்க. அப்ப டேக் டவுன் திஸ். See இந்த இடத்துல என்ன வரணும்? T வரணும். கரெக்டா? ஸோ T இங்க வந்துடணும், K எங்க வரணும்? சொல்லுங்கப்பா. K இந்த இடத்துல வரணும். கரெக்டா? ப்ளீஸ் ரைட் தி ஸ்டேட்மெண்ட். நான் எழுதினா அதை காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. நோட் இருக்கா? ப்ளீஸ் ரைட் தி ஸ்டேட்மெண்ட் அலோன். Sir, noted, sir. Notes. காப்பி பண்ணிட்டீங்களா? Yes, sir. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும். Yes, sir. ஓகே. இப்போதைக்கு இதே எழுதிக்கோங்க. I'll take down this. Sir, next page, sir. Copied. Copy, sir. Copied, sir. பூபதி, TRB ஏதாவது அப்டேட் வந்ததாப்பா? இல்ல சார், இப்போதைக்கு எதுவுமே இல்லை சார். ஜனவரில இருந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலையா? இல்ல சார், அதான் நெக்ஸ்ட் வீக்ல தான் இது ஆர்ட்ஸ் விடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். நெக்ஸ்ட் வீக்ல நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா? இன்னும் வரல சார். நெக்ஸ்ட் வீக்ல வரதா
நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க சார். ஓகே. காப்பீடு சார். முடிச்சிட்டீங்களா அப்ப எல்லாம்? இது டன்? ஓவர் சார். ஓகே. டிஎன்பிஎஸ்சி ஏஐ ரிசல்ட் ஏதாவது வந்ததா என்ன? ஏஐ ரிசல்ட்லாம் வந்துருச்சு சார். என்னப்பா? ஏஐ ரிசல்ட் எப்பயோ வந்துருச்சு சார். எப்போ வந்தது? வந்து 1 month நியர் இருக்கும் சார். பி ஆன்லைன். ஐ ஆடிபிள்? எஸ் கேக்குதாப்பா? ஆடிபிள் சார். முடிச்சிட்டீங்களா? அடுத்து போலாமா? சார். கம்ப்ளீட்டட். Yes, sir. We take down this numerical, இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. Can you see this? ப்ராப்ளம் தெரியுதா? இல்ல சார், ஒயிட் போர்டு சார். என்னப்பா? ஒயிட் போர்டு தான் சார். என்ன ப்ராப்ளம்? ஓகே சார். இப்ப இப்போ ஓகே சார். காப்பீடு சார். Sanjay, we copied. Copy பண்ணிட்டீங்களா? Yes sir. எஸ் சார். Fine. Yes, sir. இதுதானயா? So let us solve this question. Fine. So இப்ப first so what is gamma d? Gamma d க்கு ரெண்டு ரிலேஷன் இருக்கு. ஒன்னு gs gamma w by 1 plus c ன்னு சொல்லலாம். அப்படின்னா gamma d is given by weight of solid by total volume. கரெக்டா? ரெண்டு இருக்கா? எஸ் சார். சொல்லுங்கப்பா. Yes, sir. ஸோ இப்போ ரெண்டு இருக்கு. ஸோ இப்போ ஸோ வெயிட் ஆஃப் டபிள்யூ ட்ரை வெயிட் கொடுத்துருக்கானா? எவ்வளோ கொடுத்துருக்கான்? ட்ரை வெயிட் 250 grams. 250 கிராம் சார். 250 கிராம். Gram. கரெக்டா? வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்கான்? டோட்டல் வால்யூம் 150 150 சென்டிமீட்டர் கியூப். கரெக்டா? ஸோ அப்போ எவ்வளோ வருது பாருங்க. ஸோ அப்போ 250 by 150 is equal to GS ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? GS 2.7 2.7 into unit weight of water என்னப்பா? கிராம் per centimeter cubeல 1, sir. 1 சார். 1 gram per centimeter cube by 1 plus E. கரெக்டா? ஸோ அப்போலேருந்து E எவ்வளோ வருது சொல்லுங்க? 1.67 சார். 0.62 சார். ஆமா 0.62. கரெக்டா? எஸ் சார். 0.62. ஸோ இனிஷியலா 0.62 இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து வாய்ட் ரேஷியோ என்ன ஆகுது? 1.2 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? எஸ் சார். சொல்லுங்கப்பா. எஸ் சார். White ratio is increased to 1.2. Then what is the value of what? Permeability. அதானே கேக்குறான். எஸ் சார். கரெக்டா? ஸோ K2 என்ன? ஸோ E1 இவ்வளோ. அதுக்கு எனக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். என்ன? K is proportional to EQ by 1 plus C. கரெக்டா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? K1 by K2 is equal to E1Q by 1 plus E1. சொல்லுங்க. Divided by E2Q by 1 1 plus E2. கரெக்டா? சொல்லுங்க. இப்போ அதான ரேஷியோ. எஸ் சார். எஸ் சார். ஸோ இப்போ K2 வேணா ஃபர்ஸ்ட் எனக்கு K1 வேல்யூ தெரியும். சரியா? K1க்கு என்ன பண்ணோம்? We should go to the constant head permeameter test. So what is constant head permeameter test? Volume of water by time taken is equal to K into I into A. கரெக்டா? Q is equal to KIA. கரெக்டாப்பா? எஸ் சார். ஸோ அப்போ எனக்கு K வேணும். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் பை டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு K into H by L into E. ஸோ K வேணும்னா K is equal to volume of water into L by HTE. சரியா? ஸோ வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வால்யூம் 1 டோட்டல் 800 சென்டிமீட்டர் 800 ml. 800 வால்யூம் ஆஃப் வாட்டர் கலெக்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? 1 ml is equal to 1 centimeter cube. சரியா? ஸோ அப்போ 800 centimeter cube
இன்டூ லென்த் எவ்வளவு கொடுத்துருக்கான் சாயில் சாம்பிள் 60 head. 15 சென்டிமீட்டர் Sir, 15 centimeter, sir. லென்த் 15 centimeter. 15 by head of water எவ்வளோ 60 centimeter. 60 சென்டிமீட்டர். ஏரியா எவ்வளோ 5/4 இன்டூ D square. எவ்வளோப்பா டி டயாமீட்டர் எவ்வளோ Diameter 8 centimeter. 8 ஸ்கொயர் இன்டூ ஸோ 2 மினிட் இருக்கு செகண்ட்ல மாத்துங்க 2 இன்ட்டு செகண்ட்ல மாத்தீங்கன்னா என்ன வரும் 2 இன்டூ 60 கரெக்டா. ஸோ இப்போ கே வேல்யூ எவ்வளோ பாருங்க சென்டிமீட்டர் பர் செகண்ட்ல வரும் 800 இன்டூ 15/60 இன்டூ 5/4 இன்டூ 8 ஸ்கொயர் இன்டூ 2 இன்டூ 60 கே எவ்வளோ வருது 0.033 sir. 0.033, sir. 0.033 033. கரெக்டா Yes, sir. கரெக்டாப்பா Yes, sir. கரெக்டா. Yes, sir. ஸோ இது எப்ப Yes, E1 sir. வந்து 0.62 இருக்கிறப்ப கரெக்டா. ஸோ இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ K1 by K2 is equal to E1 cube by 1 plus E1 by E2 cube by 1 plus E2. ஸோ அப்ப K1 ஓட வேல்யூ என்ன 0.033 by K2 is equal to E1 ஓட வேல்யூ என்ன 0.62. 0.62 cube by 1 plus 0.62 by E2 எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 1.2 cube by 1 plus 1.2 கரெக்டா. சொல்ல வந்து K2 வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லுங்க. What is the value K2 here? So 0.176 sir. 0.176 சொல்லுங்கப்பா எவ்வளவு வந்து 0.176, sir. 0.176. 176 கரெக்டா. Yes, ஸோ sir. 0.176 சென்டிமீட்டர். புரிஞ்சதால இருக்கும். Is it clear? Yes, sir. Is it clear? Direct question. Clear, sir. Take down this. Excuse me sir. Sir, சொல்லுங்க. sir on the relation எடுத்துள்ள sir. K equal to E cube divided by 1 plus E. அது டார்சியோட ஃபார்முலா எடுத்துங்க sir. டார்சி ஃபார்முலா இல்ல ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர்மியபிலிட்டில ஒரு ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தானே. ஆமா சார் ஒரு நாலு ஃபேக்டர் சொல்லி கொடுத்தீங்க சார். ஆமா அதுல வாய்ட் ரேஷியோ வரும் அதோட இது. ஓகே ஓகே சார். சார் அந்த செகண்ட் ஸ்டெப் ஒன்னு சொல்றீங்களா சார் அந்த K1 K2 டைப் பண்ணுமா சொல்றீங்களா ஃபர்ஸ்ட் காப்பி திஸ். Sir, unit weight of water 1 அது எந்த யூனிட்ல சார் கிராம் per சென்டிமீட்டர் கியூப். சொல்லுங்கம்மா என்ன டவுட். சார் அந்த யூனிட் weight of water இருக்குறேன் அந்த யூனிட் weight of என்னப்பா? water 1 எந்த யூனிட்ல வரும் புரியலப்பா நீங்க சொல்றது கேட்கல. யூனிட் weight of water 1 அந்த எந்த யூனிட் இருக்கும்போது வரும் கேட்டேன் சார். கிராம் per சென்டிமீட்டர் கியூப்ல 1 தானே வரும். அதான் கேட்டேன் சார் டவுட்ஸ். தம்பி கிராம் per சென்டிமீட்டர் கியூப்ல 1 தான்ப்பா வரும். 1000 சார். 1 gram per cc unit weight of water. ஓகே சார். CGS ல சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சொல்லுங்க. காப்பீடு சார். சார் இந்த E2 பண்ணீங்க
பா புரியல. I can't get you. சார் E2 எப்படி ஃபைண்ட் பண்ணி சார் E2 எப்படி ஃபைண்ட் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா சார்? ஈயா E2 சார் void ratio 2. வாய்ட் ரேஷியோ இங்க கண்டுபிடிச்சிருக்கோமேமா ஃபர்ஸ்ட் பேஜ்ல. ஃபர்ஸ்ட் பேஜ்ல சார் கண்டுபிடிச்சிருக்கோமே. E1 0.62. ஈவன் ஓகே சார். சார் E1 கொஸ்டின்ல E2 once சொல்றீங்களா சார்? அது 1 time. அது கொஸ்டின்ல E2 given. E2 வந்து क्वेश्चनல இருக்குமா? ஓகே ஓகே சார். ஓகே சார். சாரி சார். காப்பீட் சார். சொல்லுங்க பூபதி. காப்பீட் சார். பண்ணீங்களா? Is it done? Everyone completed? சார் Fine. Take the next question. The question try பண்றீங்களா? Respond. எஸ் சார். Yes, sir. Sir, 33.5%. எவ்வளவு மாறுது? Sir, சொல்லுங்க. 33.5%. இங்க பார்க்கலாம். K1ன்றது gamma W by mu, கரெக்டா? gamma W and mu1. So 100% வச்சுக்கலாம். 100% ஃபிராக்ஷனா மாத்துனீங்கன்னா எவ்வளவு? 1 சொல்லுங்கப்பா. அட சொல்லுங்கப்பா. How will you convert percentage into fraction? எஸ் சார். 1 சார். ஆமா அப்ப அது 1ன்னு வச்சுக்கோங்க சரியா? இப்ப K2 என்ன ஆகுது? விஸ்காசிட்டி வந்து 30% குறையுது. அப்ப 70%னா ஃபிராக்ஷனா மாத்துனீங்கன்னா எவ்வளவு? 0.7 mu. 7 மியூ. கரெக்டா? அதே மாதிரி யூனிட் வெயிட் எவ்வளவுப்பா? 0. decreased by 5%. 0.95 கரெக்டா? சோ அப்ப பர்சன்டேஜ் சேஞ்ச் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? K2 மைனஸ் K1. minus K1 by initial value into 100. சோ அப்ப gamma W by mu வெளில எடுத்துருங்க. இங்க இருந்தும் gamma W by mu வெளில எடுத்துருங்க. கேன்சல் ஆயிடுமா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். உள்ள என்ன இருக்கும்? 0.95 by 995 divided by 7 minus 1 into 1.7. correct. 0.95 minus 0.7 by 0.7 into 100. That is equal to 0.25 by 0.7 into 100. எவ்வளவு வருது பாருங்க. How many percentage? 35.71. That's it. புரியுதா அப்ப எல்லாருக்கும்? Is it clear? எஸ் சார். Copy, sir. இன்னும் ஒரு 6 மாடல் இருக்கு சரியா? ஸோ 6 to 7 கொஸ்டின் நாளைக்கு பார்க்கலாம் சரியா? ஸோ நாளைக்கு பார்த்துட்டு டுமாரோ வி கேன் ஸ்டார்ட் ஃப்ளோநெட். ஃப்ளோநெட் போயிடலாம் சரியா? ஓகே சார். ஓகே சார். இன்னும் 6 to 7 கொஸ்டின்ஸ் இருக்கு சரியா? ஸோ டி பேஜ் இன்டெப்தா பாக்குற மாதிரி உங்களுக்கு புரியும் சரியா? ஸோ நாளைக்கு அதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா கேன் டைரக்ட்லி மூவ் டு ஃப்ளோநெட் சரியா? ஸோ ஃப்ளோநெட் போயிடலாம். சாயில் கிளாசிஃபிகேஷன் ஃப்ளோநெட் எல்லாம் பார்க்கலாம் சரியா? ஸோ நாளைக்கு 9:30க்கு இருக்கும் சரியா கிளாஸ்? ஓகே சார். பி ரெடி. ஓகே சார். தேங்க்யூ. நாளைக்கு தேங்க் யூ சார். Thank you, sir.